வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மாணவர்கள் மத்தியில் சமூக சீர்கேடுகள் அதிகரிப்பு, பேரா சுல்தான் அச்சம். மாணவர்கள் மத்தியில் சமூக சீர்கேடுகள் அதிகரித்து வருவது குறித்து மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா அச்சம் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பான புகலிடமாக இருக்க வேண்டிய பள்ளிகள் தற்போது அவர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் சூழல்களுக்கு ஆளாகின்றன. 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களிடையே பகடிவதை, வன்முறை, பாலியல் பலாத்காரம், மரணங்கள், கொலைகள் போன்ற பள்ளி சூழலில் நிகழக்கூடிய சம்பவங்கள் அண்மைய காலமாக நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருவதாக சுல்தான் குறிப்பிட்டார். இந்த சம்பவங்களானது மனித மதிப்புகளை வளர்ப்பதில் கல்வி தனது பங்கை நிறைவேற்ற தவறியதை பிரதிபலிக்கின்றன. இதன் விளைவாக உணர்ச்சிகரமான நெருக்கடிகள் மற்றும் உளவியல் துயரங்கள் ஏற்படுகின்றன. எனவே பள்ளிகளிலும் உயர்கல்விக் கழகங்களிலும் மாணவர்கள் மத்தியில் ஆளுமைக்குரிய சுய அடையாளம் நிறுவப்பட வேண்டும் என்று சுல்தான் வலியுறுத்தினார். இன்று ஈப்போவில் டெவான் பேங்க்வெட் பங்குனன் பேரா டாருல் ரிட்ஸ்வானில் 2025ஆம் ஆண்டுக்கான ஒருமைப்பாடு மாதம் நிகழ்வில் உரையாற்றுகையில் சுல்தான் நஸ்ரின் ஷா மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஜொஹோர் கொத்ததீங்கியில் உள்ள சுங்காய் ஜொஹோ ஆற்றில் ஏற்பட்டுள்ள மாசுபாடு மாநில வரலாற்றில் மிக மோசமான தூய்மைக்கேடாகும் என்று மாநில பொதுப்பணி, போக்குவரத்து மற்றும் கட்டமைப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபஸ்லி முகமது சலே தெரிவித்துள்ளார். இது மாநில நீர்வளத்தை அதிக அளவில் பாதிக்க செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சுங்காய் ஜொஹோ ஆற்றில் ஏற்பட்டுள்ள நீர் மாசுபாட்டினால் லிங்கியூ, சிமங்கார், சுங்காய் ஜொஹோர் மற்றும் தாய்ஹோங் ஆகிய 4 நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்பட்டதை தொடர்ந்து மாநிலத்தில் சுமார் 1.2 மில்லியன் குடியிருப்பாளர்கள் நீர் விநியோக தடையை எதிர்நோக்கியதாக அவர் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்தமாக கொத்ததிங்கி, ஜொஹோபாரு, பொந்தியான், கலாங்பாத்தா மற்றும் குலாய் ஆகிய இடங்களில் 2,92,000க்கும் அதிகமான கணக்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் பாதிரியார் ரேமண்ட் கோ குடும்பத்திற்கு 31 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்கும்படி அரசாங்கத்திற்கும் போலீஸ் துறைக்கும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அந்த பாதிரியார் காணாமல் போன கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதியில் இருந்து இவ்விவகாரம் குறித்து போலீசார் அம்பலப்படுத்திய நாள் வரையில் ஒவ்வொரு நாளும் 10,000 ரிங்கிட் இழப்பீடு என்ற அடிப்படையில் மொத்தம் 3,188 நாட்களுக்கு 31 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை அவரின் குடும்பத்திற்கு அரசாங்கமும் போலீஸ் துறையும் வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் சூ தியாங் ஜூ உத்தரவிட்டார். புட்டாலிங் ஜயா ஜலான் SS 4B/10 பாதிரியார் ரேமண்ட் கோ காரை செலுத்திக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத கும்பலினால் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பாதிரியார் ரேமண்ட் கோ கடத்தப்பட்ட சம்பவத்தில் சேவையில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் அல்லது முன்னாள் அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்கிய பிரதிவாதிகள் ஒருவர் அல்லது அதிகமானோர் சம்பந்தப்பட்டிருக்கலாம். ஓர் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டுள்ளனர் என்று நீதிமன்றம் முடிவுக்கு வந்துள்ளதாக நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை சுங்காய் கோலோக்கில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பிடிபட்டுள்ள சந்தேக பேர்வழியின் குடியுரிமை அந்தஸ்தை சரிபார்க்கும்படி தாய்லாந்து அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்படுவர் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் பிடிபட்டுள்ள 30 வயது மதிக்கத்தக்க நபர் இரட்டை குடியுரிமையை கொண்டுள்ளதாக தமக்கு விளக்கம் அளித்த கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மாமாட் தெரிவித்துள்ளார் என்று சைஃபுடின் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி மலேசியர் ஒருவர் இரட்டை குடியுரிமையை கொண்டிருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஒரு குடியுரிமை தகுதியை மட்டும் தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவர் என்று சைஃபுடின் தெரிவித்தார். மிக குறைந்த விலையில் போலி அடையாள கார்டை வாங்கி வைத்திருந்த 32 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று செவ்வாய்க்கிழமை கொலக்கில்லானில் உள்ள ஒரு தொழிற்சாலை ஒன்றில் குடிநுழைவுத்துறையின் ஒத்துழைப்புடன் தேசிய பதிவு இலாகா சோதனை மேற்கொண்டது. அந்த சோதனையில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் வேலை செய்த 32 அந்நிய நாட்டவர்கள் போலி அடையாள கார்டு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவரும் போலி அடையாள கார்டையும் தலா 100 ரிங்கிட்டிற்கு வாங்கியுள்ளனர். 21க்கும் 48க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 32 பேரும் தொழிற்சாலையில் வேலை செய்வதற்காக போலி அடையாள கார்டை விலைக்கு வாங்கி வைத்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று புத்ராஜயா தேசிய பதிவு இலாக்காவை சேர்ந்த அமலாக்க துணை இயக்குனர் சல்மி கிப்ராவி தெரிவித்தார்.
தங்கள் வங்கிக் கணக்குகளை முடக்கி பணத்தை பறிமுதல் செய்வதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்டுள்ள சட்ட நடவடிக்கையை எதிர்த்து சவால் விடுவதில் முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடின் குடும்பத்தினர் இன்று வெற்றி பெற்றனர். SPRM-இன் நடவடிக்கையை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்துவதற்கு டைம் குடும்பத்தினர் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. டைம் குடும்பத்தினர் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு தகுதிபாடு இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த அனுமதியை வழங்குவதாக நீதிபதி டத்து அலிசா சுலைமான் தெரிவித்தார். டைம் குடும்பத்தினர் சார்பில் அவரின் மனைவி தொப்வான் நைமா அப்துல் கலீட் மற்றும் 4 பிள்ளைகள் இவ்வழக்கை முன்னெடுத்துள்ளனர். 9 வயது ஆட்டிசம் சிறுவனை வாகனத்திலேயே விட்டுச் சென்று மரணம் நேர்ந்த சம்பவத்திற்கு காரணமான வேன் ஓட்டுநர் ஒருவருக்கு சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 2 மாத சிறை தண்டனை விதித்தது. 38 வயதுடைய வேன் ஓட்டுநருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட திருத்தப்பட்ட குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி சுரிதா புடின் இத்தண்டனையை விதித்தார். முகமது நஸ்ரி உசேர் என்ற அந்த நபர் சிறைவாசம் முடிவடைந்ததும் 6 மாத காலத்திற்கு 120 மணி நேரம் சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி சிரம்பான் பண்டார் ஸ்ரீ சிண்டாயானில் ஒரு வீட்டின் முன்புறம் அந்த வேன் ஓட்டுநர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 3 மணி நேரம் அந்த ஆட்டிசம் சிறுவனை வாகனத்திற்குள்ளேயே விட்டுச் சென்றதால் அந்த சிறுவன் மூச்சு திணறலுக்கு ஆளாகி உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. வேன் ஓட்டுநரின் கவனக்குறைவினால் சிறுவனுக்கு மரணம் நிகழ்ந்துள்ளது என்று குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 7 காசு உயர்வு கண்டுள்ளது. லிட்டருக்கு 2 ரிங்கெட் 95 காசுக்கு விற்பனை செய்யப்பட்ட டீசல் 3 ரிங்கெட் 2 காசுக்கு விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் ரான் 95 மற்றும் பெட்ரோல் ரான் 97 ஆகியவை முறையே 1 ரிங்கெட் 99 காசுக்கும் 3 ரிங்கெட் 20 காசுக்கும் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தனது தாயாரால் தூக்கில் இடப்பட்டு கொல்லப்படுவதில் இருந்து உயிர் தப்பிய 7 வயது இந்திய சிறுவனை அவனின் தந்தையிடம் ஒப்படைப்பதா இல்லையா என்பது குறித்து கிடாம் மாநில சமூக நல இலாகா முடிவெடுக்கவிருக்கிறது. லிவினேஷ் கனகராஜா என்ற அந்த சிறுவன் தற்போது கூலிம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் குடும்ப உறவில் இருந்து பிரிந்து விட்டதாக கூறப்படும் அந்த சிறுவனின் தந்தையிடம் அந்த பாலகனை ஒப்படைப்பது தொடர்பில் கிடாம் மாநில சமூக நல இலாகா எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று மாநில இயக்குனர் ஜக்கரியா தைப் தெரிவித்தார். இச்சம்பவத்தினால் அந்த சிறுவன் இன்னமும் மிரட்சியில் உள்ளான். அவன் மன பயத்தில் இருந்து விடுபடுவதற்கு மாநில சமூக நல இலாகா உரிய நல்லுரைகளை வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கிடா கூலிமை சேர்ந்த 30 வயது துர்கா தேவி குணசேகரன் நேற்றிரவு கூலிம் தமான் பேரா லோரோங் பேரா 3இல் உள்ள தனது வீட்டில் 4 வயது மகள் மகாலட்சுமியை மூச்சடைக்க செய்து கொலை செய்த பின்னர் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டார். தூக்கில் தொங்குவதற்கு முன்னதாக தனது 7 வயது மகன் லிவினேஷை வீட்டின் ஸ்டிலிங் காற்றாடியில் தூக்கில் தொங்கவிட்டுள்ளார். எனினும் எடை தாங்க முடியாமல் காற்றாடி பெயர்த்து கொண்டு கீழே விழுந்ததால் அச்சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினான். அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சமூக ஆர்வலர் அம்ரி சேமாட் குடும்பத்திற்கு 3 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்கும்படி அரசாங்கத்திற்கும் போலீஸ் துறைக்கும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெர்லிஸை சேர்ந்த அந்த சமூக ஆர்வலர் காணாமல் போனது தொடர்பில் உரிய விசாரணையை நடத்த போலீஸ் துறை தவறிவிட்டதாக நீதிபதி சூ தியாங்ஜூ தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அரசாங்கமும் போலீஸ் துறையும் தங்களுக்கான சட்டப்பூர்வ கடமைகளை மீறிவிட்டதாகவும் அவர்களின் அதிகாரிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டதாகவும் நீதிபதி சூ தியாங்ஜூ குறிப்பிட்டார். பெர்லிஸ் மாநிலத்தில் பெர்லிஸ் ஹோப் என்ற அரசு சாரா இயக்கத்தின் தலைவரான அம்ரி சேமாட் கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் வெளியே செல்வதாக கூறி வீட்டை விட்டு புறப்பட்டவர் பின்னர் வீடு வந்து சேரவில்லை. அம்ரி சேமாட் கார் மறுநாள் காலையில் பெர்லிஸ் புக்கிட் சாவாங் பள்ளி அருகில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சமூக ஆர்வலர் காணாமல் போனது தொடர்பில் போலீசார் உரிய விசாரணையை நடத்த தவறிவிட்டதாக கூறி அவரின் மனைவி நோர் ஹயாத்தி அரீஃபின் அரசாங்கம் மற்றும் போலீஸ் துறைக்கு எதிராக வழக்கு தொடுத்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் சுபாங் ஜோயாவில் உள்ள ஒரு வீட்டில் இளம்பெண் ஒருவர் இறந்து கிடந்தது தொடர்பான போலீஸ் புலன் விசாரணை இறுதி கட்டத்தில் உள்ளது என்று சுபாங் ஜோயா மாவட்ட போலீஸ் தலைவர் தெரிவித்தார்.
இது தொடர்பான அறிக்கை பொருத்தமான நேரத்தில் வெளியிடப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். 20 வயதுடைய அந்த பெண்ணின் மரணம் தொடர்பில் நீதி வேண்டும் என சமூக ஊடகங்களில் சில தரப்பினர் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த பெண் வீட்டு வரவேற்பு அறையில் இருந்த மின் விசிறியில் தூக்கில் தொங்கியபடி காணப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் மொத்தம் 32 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். 3 நபர்கள் தண்டவாள பாதையில் அத்துமீறி நுழைந்து கேபிள் கம்பிகளை வெட்டுவதற்கு முயற்சி செய்த சம்பவத்தை தொடர்ந்து தடைபட்ட புத்ராஜயா MRT ரயில் சேவை இன்று மாலை 5:27 மணிக்கு வழக்க நிலைமைக்கு திரும்பியது. ஸ்ரீ டமன்சரா பராட் மற்றும் ஸ்ரீ டமன்சரா சென்ட்ரல் ஆகிய நிலையங்களுக்கு இடையில் இந்த ஊடுருவல் நிகழ்ந்துள்ளதாக ரேபிட் ரயில் நிறுவனம் தெரிவித்தது. அந்த இடத்தில் கேபிள் கம்பிகளை திருடும் முயற்சி நடந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கு தண்டவாள பாதையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக ரேபிட் ரயில் நிறுவனம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.